கதை: வீரப்பண்ணை என்ற சிறிய கிராமம் பல ஆண்டுகளாக அதன் குடிமக்கள் பின்பற்றும் பழக்கவழக்கங்கள் மற்றும் மரபுகளை கொண்டுள்ளது. பருவமடையும் சிறுமிகள் பள்ளிக்கு செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை, உடனடியாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வழக்கத்தை யாராவது மீறினால் அது கிராமத்தின் அழிவுக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இருப்பினும் எழில் செல்வி அபி நட்சத்திரா என்ற இளம் பெண் கிராமத்தில் பெண்களின் வளர்ச்சியை தடுக்கும் பழங்கால பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார். சவால் செய்ய முயல்வது அவளது குறிக்கோள். ஒரு விதிமுறை மீறும் மருத்துவராக மாறுவது. ஓசில் பயணத்தை வெற்றிகரமாக செய்தாரா? இந்த விஷயத்தில் அவள் என்ன தடைகளை எதிர்கொண்டாள்? பதில்களுக்கு நிகழ்ச்சியை பாருங்கள். நன்மை: நம்மை சிந்திக்க வைக்கும் சில நிகழ்ச்சிகள் உள்ளன. அயாலி அந்த வகைக்குள் வருகிறார். இன்றைய உலகில் நிலவும் பெண் வெறுப்பு மற்றும் மூடநம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்குகிறது இந்த தொடர். இது பெண்களுக்கு அதிகாரமளிப்பதை எடுத்துக்காட்டுகிறது மற்றும் பெண்கள் வீட்டு வேலைகளை செய்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல என்ற வலுவான செய்தியை அனுப்புகிறது. அந்த அம்சம் தவறியிருந்தால் அது உபதேசமாகி இருக்கும். எங்கள் கவனத்தை கச்சிதமாக ஈர்க்கும் வகையில் திடமான மற்றும் நுட்பமான காட்சிகளை உருவாக்கிய எழுத்துக்குழுவிற்கு நன்றி. உங்கள் எதிரியை முகத்தில் அறையும் காட்சி கூட இருக்கிறது. இது திரைக்கதையின் தரத்தை காட்டுகிறது. எழில் கதாபாத்திரத்திற்கு அபி நட்சத்திரம் கச்சிதமாக இருந்தது மற்றும் இந்த குழந்தை நடிகர் ஒரு தரமான நடிப்பை வழங்கியுள்ளார். எனவே இந்த தொடரில் முதலீடு செய்வது நிச்சயமாக மதிப்புக்குரியது. தீர்க்கமான தருணங்களில் அவள் வெளிப்பாடு நம் கண்களை ஈரமாக்குகிறது. எழில் கதாபாத்திரம் நடிப்பது கடினம். சரியாக நடிக்கவில்லை என்றால் நிகழ்ச்சியின் முழு நோக்கமும் இல்லாமல் போயிருக்கும். அபி நட்சத்திராவின் நடிப்பு மறக்க முடியாதது, மேலும் அவர் தனது வாழ்க்கையில் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும். நிகழ்ச்சியின் இயல்பு நிலை அமைப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. முதல் காட்சியிலிருந்தே கதாபாத்திரங்களுக்கு நான் வேரூன்றுகிறேன். உங்கள் இதயத்தை தொடும் பல தருணங்கள் உள்ளன. உதாரணமாக, ஓசில் தனது இளமை பருவத்தை கிராம மக்களிடமிருந்து மறைக்கும் காட்சி நிச்சயம் உங்களை சிரிக்க வைக்கும். அபி நட்சத்திராவின் அம்மாவாக அனுமோர் அற்புதம். அவரது கதாபாத்திரம் அவரது இரண்டு சாயல்களை கொண்டுள்ளது, மேலும் அனுமோர் தனது நம்பிக்கையுடன் பாத்திரத்தில் நடித்தார். சிங்கம்புலி, டி.எஸ்.ஆர். லிங்கா, மதன் மற்றும் லவ்லின் ஆகியோர் உறுதியான பாத்திரங்களை ஏற்று தொடருக்கு ஆழத்தை கொண்டு வருகிறார்கள். உரையாடல் நன்றாக எழுதப்பட்டு செயலை உயர்த்துகிறது. எதிர்மறை புள்ளிகள்: இருப்பினும் இந்த தொடரில் அதன் பலவீனங்களும் உள்ளன. தொடர் முழுவதும் தோன்றும் பல பாடல்கள் கதையை முன்னோக்கி நகர்த்துகின்றன. துரதிர்ஷ்டவசமாக படைப்பாளிகள் தெலுங்கில் டப் செய்யாததால் சில இடங்களில் தாக்கம் குறைந்தது. தமிழ் பாடல்களை டப்பிங் செய்யாமல் அப்படியே போடும் லாஜிக் என்னை வியக்க வைக்கிறது. சில காட்சிகளில் நகைச்சுவை வேலை செய்யாது மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சதிக்கு உண்மையில் தேவையில்லை. சில கதாபாத்திரங்கள் திருடர்கள் போன்றவற்றுக்கு அதிக இடமிருந்தும் அவை சரியாக பொறிக்கப்படவில்லை. மேலும் சில காட்சிகளின் இடத்தை மேம்படுத்தி இருக்கலாம். சில சமயங்களில் தொடர்கள் கணிசமாக குறைந்தன, மேலும் நடுத்தர அத்தியாயங்கள் சற்று ஏமாற்றமளித்தன. இது மோசமாக திருத்தப்பட்டு நீளம் குறைவாக இருந்திருக்கலாம். கிளைமாக்ஸில் பஞ்ச் இல்லை மற்றும் தொடர் ஒரு சாதாரண குறிப்பில் முடிகிறது. தொழில்நுட்ப அம்சங்கள்: கிராமப்புற சூழலை நன்கு பிரதிபலிக்கிறது மற்றும் ராம்ஜியின் முன்மாதிரியான ஒளிப்பதிவு குறிப்பாக கவனிக்கத்தக்கது. ரேவாவின் பின்னணி மதிப்பீடுகள் நியாயமானவை, மேலும் படைப்பாளிகள் தொடருக்காக போதுமான பணத்தை செலவிட்டுள்ளனர். திருத்தம் சரி, ஆனால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அவரது முத்துக்குமார், எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் தொடர் நன்றாக வேலை செய்தது. எமோஷனல் காட்சிகள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அதிக தூரம் செல்லாமல் தங்கள் செய்தியை சொல்லும் விதம் அருமை. முத்துக்குமார் ஒரு கலைஞரின் சிறந்ததை வெளிப்படுத்துகிறார் மற்றும் அவரது பார்வை நம்ப முடியாதது. மொத்தத்தில் சமூகத்தில் உள்ள ஆணாதிக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் நிகழ்ச்சி அயாலி. அவரது பாராட்டப்பட்ட நிகழ்ச்சிகள், வலுவான சமூக செய்திகள் மற்றும் மனதை கவரும் தருணங்கள் அவரது சொத்து. தீவிரமான தலைப்புகள் அழகாக சொல்லப்பட்டுள்ளன. கிசுகிசுக்களுக்கு தகுதியான தருணங்கள் உள்ளன. இருப்பினும் சிக்கல் என்னவென்றால் இது மெதுவாகவும் நீண்ட காலமாகவும் உள்ளது. எனவே இந்த வார இறுதி அயரி ஒரு கண்ணியமான கடி